நம்ம சூரிய குடும்பத்துக்கு சம்மந்தப்படாத ஒரு பொருள் பூமிக்கு வந்தது ஒரு குத்தமாடா. 3i அட்லஸ்ங்கிற விண்கல் நம்ம பூமியை கடந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் அது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தான். அதோடைய வாழை பாருங்க, கலரை மாத்துது, அதோடைய சைஸ் மாத்துது, வேகம் கூடுது. ஏலியன் நம்மள நோட்டோட தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த விண்கலை ஏலியன் சிப்பாவே மாத்திட்டாங்க. பத்தாவது குறைக்கு நாசா வேற சும்மா இல்லாம MRO மாஸ் ஆர்பிட் எடுத்து அந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணாம அமைதியா பாதுகாத்துட்டு இருக்க அந்த சமயத்தில் அது கன்ஃபார்ம் ஏலியன் தான், நாசா நம்ம கிட்ட மறைக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே அடிச்சு வேற பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே அது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தானா? என்னென்ன எவிடன்ஸ்லாம் அதை சுற்றி இருக்குன்னு பார்த்துலாமா? This is Unsigned வெளிநாட்டு விண்கல். 2025 ஜூலை மாதம் நம்ம பூமி பக்கத்தில் ஒரு விண்கல் வரப்போதுங்கிற ஒரு விஷயத்தை அட்லஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விண்கலை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதோடைய சுற்றுப்பாதை ரொம்பவே ஹைப்பர்போலிக்காக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட நேர்கோடு போல இருக்க அந்த காந்தனால கண்டிப்பாக இது சூரிய குடும்பத்தில் உருவான விண்கலே கிடையாது, வேற ஒரு சூரிய குடும்பத்தில் தான் வருது. அண்ட் இப்படி வரக்கூடிய அந்த விண்கற்களை இன்டர்ஸ்டெல்லர் விண்கல்கள்னு சொல்லுவாங்க. இது வரைக்குமே கடந்த ஒரு 6-7 வருஷத்தில் நம்ம 3 விண்கல்லை தான் பார்த்துருக்கோம். ஒமாம்பா, போரிசாவ் அண்ட் இது 3வது விண்கல்லாக இருக்கனால 3i அட்லஸ்ங்கிற அப்சர்வேட்டரி கண்டுபிடிச்சிருக்கனால அந்த பெருமை கொடுக்குறாங்க. ஸோ 3i அட்லஸ் சூரிய குடும்பத்தை என்ட்ரியான அடுத்த செகண்ட் அது மேலே முழு கண்களும் திருப்பப்படுது. இருக்க எல்லா டெலிஸ்கோப் அப்சர்வேட்டரியுமே அதை அப்பத்துலேருந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்டோபர் மாதம் அது செவ்வாய் கிரகத்தை கடந்து இப்போதைக்கு கிட்டத்தட்ட நம்ம பூமிக்கு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் என்ன வருத்தம்னா, நம்ம பூமியிலேருந்து இப்போதைக்கு அந்த விண்கல்லை தெளிவாக பார்க்க முடியாது. காரணம், நமக்கும் அந்த விண்கலுக்கும் நடுவில் சூரியன் இருக்கு. எஸ், நம்ம சூரியனுக்கு இந்த பக்கம் இருக்க அந்த காந்தனால சூரியனோட அந்த வெளிச்சமே இந்த விண்கலை மறைச்சிது. ஆனால் அடுத்த 2 வாரங்களில் மோர்லைக் இந்த டிசம்பரோட பிகினிங்கில் நம்ம இந்த விண்கலை ரொம்ப பக்கத்தில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சமயத்தில் இந்த விண்கலை பற்றின நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்கன்னு பார்த்தா இது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தான், அதுக்கான ஏகப்பட்ட உண்மைகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நிறைய தவறான வீடியோஸ் ஆன்லைனில் பரப்பப்படுது. முக்கியமாக இந்த 2 வீடியோஸ், இதில் ஒன்று நாசா ஆப்வியஸாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச அந்த லீக்டு வீடியோ தான். இதில் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை அவங்களால தெளிவாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜப்பான் அவங்களோட ரிசர்ச் சென்டரை வச்சு ரொம்பவே க்ளோஸ் அப் காமெட் வீடியோவை எடுத்திருக்காங்க. இதுதான் அதுன்னு சொல்லி 2 வித்தியாசமான வீடியோஸ் ஆன்லைனில் பல பேரை ஏமாத்துற மாதிரி தவறாக பரப்பப்பட்டு இருக்கு. இதை திடீர்னு பார்க்குறவங்க கண்டிப்பாக பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்குது அண்ட் இது அந்த மேற்புறமும் ஏதோ ஒரு ஸ்பேஸ்ஷிப் போல இருக்க அந்த காந்தனால 3i அட்லஸ்ங்கிறதே ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தான், நம்மள நோட்டோட தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி அதை மோஸ்ட்லி பார்த்து பயந்துருக்க செய்யலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணியிருக்கல, மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. எஸ், இங்கே நீங்கள் பார்க்குற இந்த வீடியோஸில் இருக்கிறது ஒரு நுண்ணுயிர், முக்கியமாக பாரமீஷியம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஆற்று படுகைகளில் காணப்படக்கூடிய ஒரு நுண்ணுயிர். இந்த மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து பேக்ரவுண்டை மட்டும் பிளாக் ஆகிற மாதிரி லைட்டாக எடிட் பண்ணி ஆன்லைனில் விட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ஏலியனுங்கிற பயம், இன்னொரு பக்கம் கான்ஸ்பிரசிங்கிற ஒரு உருட்டை வச்சு ஆன்லைனில் இது மிக பெருசாக வைரலாக பரப்பப்படுது. நாம தான் எதை எடுத்தாலும் நம்பிடுவோமே. சொந்த வகையில் இதையும் 3i அட்லஸ் அந்த ஸ்பேஸ்ஷிப் தாங்கிறத 100% நிறைய பேர் உண்மையாகவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது ஆப்வியஸாக 3i அட்லஸ்லாம் கிடையாது, இது ஒரு விண்கல்லே கிடையாதுங்க. ஒரு குட்டி அந்த நுண்ணுயிரை மைக்ரோஸ்கோப்பில் வீடியோ எடுத்து பட்டி டிங்கரிங் பண்ணி நம்மளை நம்ப வைக்க செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. ஏஐ வீடியோ கிடையாது, இது உண்மையான வீடியோ தான். பட் பூமியில் காணப்படுற சாதாரண நுண்ணுயிர். மஞ்சள் ஏமாந்தாலும் பரவாயில்ல, இது வைரலாக பரப்பப்பட்டு நிறைய பெரிய ஊடகங்களே இதை பற்றி பேசியிருக்க அந்த காரணத்தினால ஏஐயுமே இது உண்மையான 3i அட்லஸ் தான், இதை ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தான் சொல்லி பேச ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து என்ன புரியுது, என்னதான் ஏஐ பெருசாக வளர்ந்தாலும் மனித மூளைக்கு பக்கத்தில் கூட அது வராது, அதுதான் உண்மை. ஸோ ஏஐ சொல்லிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் 100% எதுவுமே நம்பவும் கூடாது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோ ஒரு பொய்யான வீடியோ. அப்படி பார்த்தா இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச உண்மையான 3i அட்லஸ் ஃபோட்டோ என்ன தான் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹபிள் டெலஸ்கோப் எடுத்த இந்த ஃபோட்டோ தான். இது ஆக்சுவலாக 2 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டதாலும் இப்போவும் இதே மாதிரி எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. ஸோ இதில் அந்த 3i அட்லஸ் உங்களால் நீல நிறத்தை பார்க்க முடியும். பட் இதுவே செப்டம்பர் மாதம் நமீபியாவில் அந்த சோலார் எக்லிப்ஸ் நடக்கும்போது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம் பச்சை நிறத்தில் நம்மளுக்கு காமிச்சிது. மேபி அந்த டைகார்பன் எலிமெண்ட் அண்ட் சைனை தான் இதுக்கு காரணமாக இருக்கலாம் சொல்லி பல ரிசர்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த வாதத்தை முன்னெடுத்து வைக்கிற அந்த சமயத்தில் இப்போதைக்கு 3i காமெண்ட் அதோடைய அந்த கலரை திரும்ப மாற்றிருக்கேன். ஒரிஜினலாக நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணும்போது அது ஆக்சுவலாக ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கிரீன் கலரில் மாதிரி இப்போதைக்கு திரும்ப ப்ளூ கலர் எடுத்திருக்கு. என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லி உட்காந்து யோசிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட்லி இதுக்கு அது எமிட் பண்ணக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் முக்கிய காரணமாக இருக்கலாம்னு சொல்லி என்னப்படுது. இப்போதைக்கு கிட்டத்தட்ட சூரியனுக்கு பக்கத்தில் வந்துருச்சுங்க. இதை தாண்டி அது பக்கத்தில் வரப்போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது சூரியனோட வெப்பம் அண்ட் ரேடியேஷன் ப்ரெஷருங்கிறது அதோடைய மேற்புறத்தை உருக்கி மிகப்பெரிய டெய்ல் அண்ட் கோமாவை உருவாக்கியிருக்கேன். இதில் அடங்கி இருக்கக்கூடிய ஐஸ் பார்ட்டிகல்ஸோ இல்லை அந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ சூரியனோட அந்த வெளிச்சத்தை இப்போதைக்கு ப்ளூ கலர் டின்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோடைய மேற்புறத்தை பற்றி ஸ்பெக்ட்ரம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது முன்னாடி இருந்ததை விட இப்போதைக்கு H2O வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு, அது அன்நேச்சுரலாக ஃபீல் ஆச்சு. ஸோ வழக்கமாக ஒரு விண்கலோட மேற்புறத்தை வாட்டர் தான் அதிகமாக இருக்கும். பட் இந்த சமயத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தது ஃபர்ஸ்ட் டவுட்டை கிளப்பிச்சேன். பட் இது இப்போதைக்கு சூரியன் பக்கத்தில் வந்திருக்க அந்த சமயத்தில் அதிகமான வாட்டர் வேப்பர்
வேப்பரை நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள வாட்டர் வேப்பரை அண்ட் தண்ணீரை கேரி பண்ணிட்டு ஒரு சின்ன விண்கல் வந்துட்டு போயிருக்குங்க. ஸோ பூமிக்குள்ளேயுமே தண்ணி இந்த மாதிரி வெளியூரில் தான் வந்திருக்கும்னு சொல்லி இப்போ லைட்டாக என்னப்படுது. அண்ட் ஆல்சோ இந்த விண்கலை இன்னும் பக்கத்தில் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அதோடைய அந்த மேற்புறத்தில் அதிகமான நிக்கல் கண்டென்ட் இருக்கிறதுமே நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிக்கலுங்கிறது நம்ம பூமியில் அதிக இண்டஸ்ட்ரியல் எலிமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். ஆனால் பூமிக்குமே அந்த நிக்கல் எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு விண்கல் தாக்கி தான் கிடைச்சிருக்கும். அந்த விண்கல் பூமிக்குள்ளேயே அந்த சூரிய குடும்பம் உருவாக்கும் போது உருவாக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இன்டர்ஸ்டெல்லார் விண்கலாக கூட இருந்திருக்கலாம். அந்த வகையில் இந்த விண்கலுக்குள்ளேயுமே நிக்கல் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமே கிடையாதுன்னு தான் சொன்னோம். நம்ம சூரிய குடும்பத்திலேயே கோல்டு, நிக்கல், அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய விண்கற்களே நிறைய இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு சாதாரண விஷயம் அண்டத்தோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ப்ளூ கலர் சேஞ்சுங்கிறது அதோடைய மேற்புறத்துலேருந்து வரக்கூடிய ஐஸ் ஆர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸால் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அந்த லைட்டோட எஃபெக்டாக இருக்க சான்சஸ் அதிகம். இதுக்கப்புறம் கலரை மாற்றுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி. பட் இப்போதைக்கு அது ஜூபிட்டர் நோக்கி நகர்த்துட்டு இருக்கிற சமயத்தில் மாற்றப்படலாம். அதோடைய இந்த பழைய ஃபார்ம், இந்த டஸ்ட் எமிஷன், இந்த டஸ்ட் எவாப்ரேஷன் கம்மியாகும் போது பழைய அந்த ரெட்டிஷ் ஆரஞ்சு லுக்குக்கே அது போகிறதுக்கான சான்சஸ் இருக்கேன். அது வரைக்கும் பொறுத்து வந்து பார்ப்போம். என்ன ஒரு முக்கியமான ஆச்சரியத்தை கிளப்பின ஒரு விஷயம் இதோடைய அந்த வால் தான். வாலோட நீளம் எவ்வளோ பெருசுன்னு தெரியல. இந்த விண்கலோட நீளம் வெறும் 6 கிலோமீட்டர் தான் சொல்லி என்னப்படுது. ஹபிள் டெலிஸ்கோப் இதை தாண்டி அது பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதோடைய நியூக்ளியஸ் 6 கிலோமீட்டராக இருந்தாலும் அது உருவாக்கக்கூடிய அந்த வாலுங்கிறது 6000 12,000 கிலோமீட்டர் பெரிய ஒரு வாழை தான் உருவாக்கப்பட்டிருக்கான். அவ்வளோ பெரிய ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ட்ரெயில் அது விட்டு தாங்க போகுது. இந்த மாதிரி வரக்கூடிய அந்த வால் நட்சத்திரமோட வாலுங்கிறது எப்போதுமே சூரியனுக்கு எதிர் திசையில் தான் இருக்கும். காரணம் சூரியனோட அந்த சோலார் ப்ரெஷர், அந்த ரேடியேஷன் ப்ரெஷருங்கிறது இந்த வாலில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸை உந்தி பின்பக்கம் தள்ளும். சூரியனுக்கு எதிர் திசையில் தான் வழக்கமாக இந்த காமெட்ஸோட வால் இருக்கணும். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும்போது அந்த காமெட்டோட வால் சூரியனை பார்த்தபடியே இருக்குது. இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ரொம்ப அரிதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு 2 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்படுது. ஒன்று பெர்செப்ஷன். நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது இந்த வால் சூரியனை நோக்கி இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அது சூரியனை விட்டு எதிர் திசையில் தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு அது அப்படி தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். பட் பெர்செப்ஷன் ஒரு பாயிண்டாக வைக்கப்படுது. அதே மாதிரி சில சமயங்களில் இந்த சூரிய சோலார் ப்ரெஷரால் தள்ளப்படாத அளவுக்கு ஹெவி பார்ட்டிகல்ஸ், ஹெவி டஸ்ட் பார்ட்டிகல் உருவாகும் போது அது சூரியனை நோக்கியே இழுக்கப்படுமா. இதோடைய மூமெண்ட்டும் ஹைப்பர்போலிக்கா அதிவேகத்தில் இருக்க அந்த காரணத்தினால பாசிபிளி அந்த சோலார் ப்ரெஷருங்கிறது இந்த பார்ட்டிகல் ப்ரெஷரை வந்து புஷ் பண்ணாமல் இருந்திருக்க சான்சஸ் அதிகம். பட் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வால் எது திசையில் மாறிட்டு இருக்குங்கிற மாதிரியும் ரிப்போர்ட் சொல்லுது. ஆரம்பத்தில் அந்த வால் டெக்னிக்கலாக சூரியன் பக்கம் தான் திரும்பி இருக்கு, ஆன்டி டெயில்னு சொல்லுவாங்க. பட் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆப்போசிட்டாக மாறிட்டு இருக்கான். அதுக்கான ரிப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. இதோடைய வேகத்தை ஒரு முக்கிய புள்ளியாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 km/s வேகத்தில் நம்ம பூமி அது கடந்து போகுதுங்க. இவ்வளோ வேகத்தில் நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்டுமே பார்த்ததே கிடையாது. நிறைய நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய காமெட்ஸே கம்மி வேகத்தில் தான் வரும். இதோடைய வேகம் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது? அதுவும் முக்கியமாக இப்போதைக்கு அதோடைய வேகம்ங்கிறது அதிகமாக இருக்குது. அஸ்ட்ரானட்ஸ் இந்த கிராவிட்டியை வச்சு கணக்கெடுத்ததை விட வேகம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் சொல்லி இதை மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட் கூடவே சேர்ந்து தான் அந்த ஃபேக்கான வீடியோஸ் வெளில வந்திருக்கு. அந்த காரணத்தினால இது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தான் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெட் இன்ஜின்ஸை அவங்க ஆன் பண்ணிட்டாங்க. அதனால தான் இது வேகம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாலும் அதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா அந்த மாதிரி சில விண்கற்கள் நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் வரும்போது அதோடைய அந்த எடைங்கிறது நார்மலாக குறையும். ஆல்ரெடி நம்ம சூரிய குடும்பத்தில் இந்த விண்கல் என்ட்ரான வேகமே அதிகமாக இருக்க அந்த காரணத்தினால அதோடைய எடை குறையும் போது நம்ம கணக்கு அது வேகம் அதிகரிச்சமாக தான் தெரியும். அண்ட் ஆல்சோ அதுக்குள்ளேருந்து வெளிப்படக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸும் ஒரு விதமான ஜெட் ப்ரொபல்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகலாம். அதுக்குள்ளேருந்து கூட சில கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஜெட் மாதிரி எக்ஸ்ப்ளோடும் பண்ணப்பட்டிருக்கலாம். இதுவுமே அந்த விண்கல் வேகமாக போகிறதுக்கான வழியாக அமைஞ்சிருக்கும் சொல்லி என்னப்படுது. வழக்கமாக இந்த மாதிரி வால் நட்சத்திரங்கள் சூரியனை கடந்து போகும்போது நார்மலாகவே அதோடைய வேகம் அதிகரிக்கிறது இயல்பு தான். பட் இவங்க எதிர்பார்த்ததை விட இந்த 3 அட்லஸோட அந்த வேகம் அதிகமாக இருக்கிறது தான் பெரிய கேள்விக்குரிய எழுப்பியிருக்கேன். எது முக்கிய காரணமாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியல. பட் அதோடைய நிறை குறைஞ்சிருக்கான். வெளிப்படக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் அதிகமாக இருக்க அந்த காரணத்தினால அதுவே இந்த வேகம் அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்த 1i உமாம்வா அண்ட் 2i போரிசாவ் ரெண்டுத்துலையுமே இந்த மாதிரி ஆக்சிலரேஷன்ஸுங்கிறது நோட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது சாதாரண ஒரு இயல்பான விஷயம் தாங்க. இது எங்கே ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதோடைய அந்த பாதியை பேக் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது நம்ம மில்கி வே கேலக்ஸி பேரடியோட மையப்பகுதி கோர் பாயிண்ட்லேருந்து வந்திருக்கான். வர வழியில் எத்தனை கிரகங்கள் எத்தனை நட்சத்திரங்கள் அது கடந்து வந்திருக்கணும். அண்ட் ஒவ்வொரு கடவையிலையுமே அது தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தி தான் போயிருக்கும். ஸ்லிங் ஷாட்னு சொல்லுவாங்களே, அது கடந்து வந்த அந்த நட்சத்திரங்களும் பாதையில் இருந்த அந்த கிரகங்களும் தன்னுடைய அந்த ஈர்ப்பு விசை மூலிமா சின்னதாக ஒரு வேகத்தை பாசிபிளி இந்த கல்லுக்கு கொடுத்துருக்கலாம். அது இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து நம்ம சூரிய குடும்பத்தில் என்ட்ரானதுலேயே ஒரு அதிவேக கல்லாக மாற்றப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ வழக்கமாக இந்த மாதிரி வரக்கூடிய கற்கள் ஒன்று மேலே இருந்தோ இல்லை கீழே இருந்தோ தான் வந்து நம்மளை கிராஸ் பண்ணிட்டு போகும். ஆனால் இந்த கல் ஸ்ட்ரைட்டாக நம்ம சூரிய குடும்பத்தோட சென்டர் டிஸ்க் ஆல்மோஸ்ட் நான் ஆர்பிட்டல் பிளேன்லேயே கிராஸ் பண்ணி போகிறதும் ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்கு. அதாவது கிரகங்கள் எந்த பிளேனில் வளம் வருதோ இந்த ஆர்பிட்டல் பிளேனில் அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். அதே பிளேனில் ஒரு 3 டிகிரி டிஃப்ரென்ஸில் தான் இப்போதைக்கு இந்த கல் நம்ம சூரிய குடும்பத்தை கடந்து போகுது. எல்லாமே கோயின்சிடென்ஸாக எப்படி இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இது கண்டிப்பாக ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தான் அப்படிங்கிறது நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
அண்ட் ஆல்சோ இதை டார்க் ஃபாரஸ்ட் பேரடாக்ஸ் கூடயுமே சேர்த்து பார்க்குறாங்க. டார்க் ஃபாரஸ்ட் பேரடாக்ஸை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு இருண்ட காடாக நீங்கள் இந்த ஸ்பேஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் நாம் ஒரு சிவிலைசேஷனாக வாழ்ந்துட்டுருக்கோம். இதே மாதிரி ஏகப்பட்ட சிவிலைசேஷன் ஒவ்வொரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணும்போது ரொம்பவே பொறுமையாக அமைதியாக இருட்டில் பயந்துக்கிட்டே சத்தத்தை எழுப்பாத மாதிரி தான் கடந்து போவாங்க. சத்தம் எழுப்பக்கூடிய அந்த திசை பக்கம் மோஸ்ட்லி செல்ல மாட்டாங்க. அப்படி அந்த திசையிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் இவங்களை நோக்கி வந்துச்சுன்னா உடனே அதை கொல்லவும் ட்ரை பண்ணுவாங்க. பயம் ஒன்று தான் அந்த டார்க் ஃபாரஸ்ட் பேரடாக்ஸில் அதிகமாக வேலை செய்யும். எது உங்களை நோக்கி வருது, நல்லதா கெட்டதான்னு சொல்லி உங்களால் அந்த செகண்டில் நோட் பண்ணவே முடியாது. கொண்டுட்டு தான் மறு வேலையை பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு நம்மளை கடந்து போகக்கூடிய அந்த விண்கல் ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கும் பட்சத்தில் தங்களை தானே மூடி மறைச்சிக்கிட்டு நம்மளை சீண்டாமல் அவங்க கடந்து போக பார்க்குறாங்க. நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி சில பேர் ஆக்சுவலாக இந்த டார்க் ஃபாரஸ்ட் பேரடாக்ஸ் கூட அதை கம்பைன் பண்ணி பார்க்குறாங்க. முதல்ல அது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த விண்கற்கள், ஆராய்ச்சி பண்ண விண்கற்களையே பல வகையில் நிறைய வித்தியாசமான விஷயங்களை காட்டினது இந்த விண்கல் தான். கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அது கற்றுக் கொடுக்க வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்காம அந்த ஏலியன் முத்தர் கொத்துறது தப்பு இல்லை. இப்படி திடீர்னு கடல் போகக்கூடிய அந்த வெளிநாட்டு விண்கல்ல நம்ம உடனே ஏதோ ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்பி ரிசர்ச் பண்ணுறது கஷ்டம். நம்ம ஆல்ரெடி ஸ்பேஸில் விட்டுருக்க ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சு ஆராய்ச்சி பண்ணதான் உண்டு. ஸோ அதன் வகையில் செவ்வாய் கிரகத்தை இது கடந்து வரும்போது மாஸ் ஆர்பிட்டரில் இருந்த ஹைரைஸ் கேமராவை யூஸ் பண்ணி இதை வச்சு பல புகைப்படங்களை எடுத்திருக்காங்க. அக்டோபர் மாதமே இந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பப்ளிக்காக இது வரைக்கும் அவங்க ரிவீல் பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போதைக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனதும் முக்கிய காரணமாக இருக்கலாம். பல பேர் நாசாக்குள்ளேயே வேலை செய்யவில்ல, அதனால தான் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபோட்டோவும் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி பேசப்பட்டாலும் நாசா அந்த ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது மக்களுக்கு அந்த சந்தேகத்தை எழுப்பதானு செஞ்சிருக்கு. நாசா ஏலியன்ஸை பார்த்துட்டாங்க, நமக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைக்கிறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி பல பேர் ஓப்பனாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய பெரிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்வால்வ் ஆனவங்களும் பெரிய சயின்டிஸ்ட் அண்ட் புக் எழுதினவங்களும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இன்வால்வ் ஆன பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸை ஓப்பனாகவே நாசா கிட்ட கேட்டாலும் அவங்க ரிலீஸ் பண்ணுற ஐடியாலேயே இல்லை போல. ஏன் அப்படி அமைதியாக இருக்காங்க தெரியல. பட் கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் சயின்டிஃபிக் கம்யூனிட்டிலேருந்து இப்போதைக்கு நாசா மேலே போடப்பட்டுட்டே இருக்குது. கூடி சீக்கிரம் அந்த ஃபோட்டோ நமக்கு கிடைக்கும் நம்புவோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஏப்ரல் மாதமே ஏவன ஜூஸுங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டும் இந்த விண்கலை இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஃப்ளை பை பண்ணும்போது பக்கத்தில் போய் கடந்து போகுது. அந்த சமயத்தில் சில புகைப்படங்கள் எடுக்கப்படலாம். அதுக்கான ரிப்போர்ட்ஸ் February தான் கிடைக்கும் சொல்லி இப்போவே சொல்லிட்டாங்க. நவம்பர் மாதம் முடிவில் இந்த கடவை நடக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல் நம்ம ஜூபிட்டரை கடந்து தான் செல்ல போகிற அந்த சமயத்தில் ஜூபிட்டரையும் ஏகப்பட்ட ஆர்பிட்டர் சுற்றி வளம் வந்துட்டு இருக்கேன். முக்கியமாக ஜூனோ. இந்த சமயத்தில் அந்த விண்கல் ஜூபிட்டர் கடக்கும்போது சூரியனோட அந்த எஃபெக்ட்லேருந்து கொஞ்சம் தெளிப்பு இருக்கும். அது திரும்ப பழைய நிலைமைக்கே மாறி இருக்கும். ஸோ இந்த சூரிய குடும்பத்தில் என்ட்ராகும் போது அது எப்படி இருந்துச்சோ அந்த ஃபார்மில் இந்த ஜூனோ அந்த வால் நட்சத்திரத்தை பற்றி நிறைய டீட்டெயில்ஸாக நம்மகிட்ட ஷேர் பண்ணோம். ஸோ சூரியனோட அந்த எஃபெக்ட் ஒரு வால் நட்சத்திரத்தை என்ன மாதிரி பாதிச்சிருக்குங்கிற அந்த டீட்டெயில்ஸும் நம்மகிட்ட கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். கட்டுறது கைமண் அளவுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம பேரடி நம்ம மில்கி வே கேலக்சியோட சென்டர்லேருந்து வந்திருக்க ஒரு சின்ன விண்கல் 5 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட் இப்படி நம்ம சூரிய குடும்பத்தை கடந்து போகிறது மூலிமா நமக்கு பதில் தெரியாத பல கேள்விகளை எழுப்பி விட்டுட்டு போயிருக்கு. ஜஸ்ட் நம்ம மில்கி வே பேரடியிலேருந்து வந்த ஒரு கல்லே இப்படி பல கேள்விகளை எழுப்பும்போது இந்த கேலக்ஸி தாண்டி இன்னும் நமக்கு தெரியாத உண்மைகள் எவ்வளோ மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. சின்ன திருத்தம், கல்லாதது இந்த அண்டம் அளவு. This is Sunshine, signing off.